ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பார்ட் 1 வீடியோவில் மோதிலால் நேரு அறிக்கை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதை அவர் வெளியிட்ட அந்த அறிக்கை தான் இந்திய அரசியலமைப்பின் முன்மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ எதற்காக ஏற்படுத்தினாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியரை விமர்சனம் செஞ்சிருப்பாங்க. ஒரு அரசியலமைப்பை உருவாவதற்கான கெப்பாசிட்டி இந்தியர்களிடம் கிடையாதுன்னு. ஸோ அதை பற்றியான டீட்டெயிலான கொஞ்சம் நோட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பேண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ஆங்கிலேய அதிகாரி யார், நம்ம இந்தியரை விமர்சனம் செஞ்ச அந்த ஆங்கில அரசு செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஃபிர்ஹன் உட். இந்தியாவிற்கான அரசு செயலாளரான லார்ட் ஃபிர்ஹன் உட் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்ற சவாலை ஏற்று மோதிலால் நேருவின் அறிக்கை ஆகஸ்ட் 10, 1928 வெளியிடப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆங்கில அதிகாரி யாரு, அந்த ஆங்கில செயலாளர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மோதிலால் நேரு அறிக்கையை மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். டோட்டலா 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அறிக்கைகளை என்னென்ன பரிந்துரை செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம முழு சுதந்திரம், நம்மளுக்கு முழு சுதந்திரம் வேணாம், டொமினியன் அந்தஸ்து மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நம்ம இருந்தோம். என்னன்னா முழு சுதந்திரம் கேட்கல. நம்ம எடுத்த உடனே நீங்க இருங்க, ஆனா நீங்க இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் இருந்தாலும் ஆங்கிலேயர் கீழே நாங்க ரொம்ப சுதந்திரமா செயல்படுறோம், நாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்க செஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் ஃபர்ஸ்டா ஒரு கோரிக்கையா நம்ம ஆங்கிலேயர்கள்கிட்ட வச்சிருப்போம். பட் அந்த டொமினியன் அந்தஸ்தே அவங்க மறுத்துட்டு இருப்பாங்க. மறுத்துட்டு அதை நம்மளுக்கு எப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2ஆம் உலகப் போர் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுடைய அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணிட்டு நம்மள அந்த வேணாம், நம்மளுக்கு முழு சுதந்திரமே பிற்காலத்துல வழங்கணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அறிக்கையில அவங்க என்னென்ன கேட்கறாங்கன்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கணும், கூட்டாட்சி முறை அமைக்கப்பட வேண்டும், அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், சிந்து தனி மாகாணமாக உருவாக்கப்பட வேண்டும், இந்திய உச்ச நீதிமன்றமே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட வேண்டும், டொமினியன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால், இங்க பாத்தீங்களா நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க நம்ம நிராகரிச்சுட்டுப்பாங்க. நம்ம நிராகரிக்கிறது வேறு, அவங்க நம்ம கேட்ட அவங்க அவங்களுடைய சைட்ல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு பின்னாடி 1929ல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் கோரப்பட்டிருக்கும். மேலும் பூரண சுயராஜ்ய நாள் ஜனவரி 26, 1930 கொண்டாடப்பட்டிருக்கும். இந்த ஜனவரி 26, 1930 இந்த டேட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளை தான் 1950 ஜனவரி 26 நம்ம சுதந்திர தினமா கொண்டாடுறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம பூரண சுயராஜ்யம் அடைவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அந்த நாள் 1930 ஜனவரி 24 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினமா கொண்டாடணும் அப்படின்னு அவங்க டிசிஷனும் எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த மோதிலால் நேரு அறிக்கையை பார்த்துக்கோங்க. இயரு, அந்த ஆங்கில அதிகாரி, அந்த மோதிலால் நேருடைய அறிக்கைகள்ல என்னென்ன வேண்டுகோள் வச்சிருப்பாங்க அவங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கோங்க. இது எல்லாமே கேட்பாங்க. டொமினியன் அந்தஸ்து, கூட்டாட்சி முறை, அடிப்படை உரிமைகள், சிந்து தனி மாகாணமாக இந்திய உச்ச நீதிமன்றமே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட வேண்டும், டொமினியன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் தங்களுக்கு முழு சுயராஜ்யத்தின் கூடிய சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எந்த காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்பாங்க, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது.